Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. இருட்டுல எல்லாம் இப்படி உட்கார கூடாது வெண்பா. வெண்பா, வெண்பா குட்டிக்கு சர்ப்ரைஸ் வேணுமா வேணாமா? வேணான்னா சொல்லுமா, நான் கொண்டு போயிடுறேன். டன் டடாய். எப்படிமா? இதுதான் ஒரிஜினல் சர்டிபிகேட். அப்பனா கிழிஞ்சது? அது டூப்ளிகேட். இன்னைக்கு பிராங்க் டே. அதான் வெண்பா குட்டிக்கு ஒரு சின்ன பிராங்க் பண்ணேன். வெண்பா ரொம்ப ரொம்ப கோவ குட்டி ஆயிடுச்சா, அதான் ரூமுக்குள்ள வந்து கதவை அடைச்சிட்டான். நீ நிஜமாவே அம்மா கிழிச்சிட்டேன்னு நினைச்சியா? தெரியலமா, ஆனா என்னால நம்பவே முடியல. ஆனா நீங்க போய் சொல்ல மாட்டீங்களா? சர்டிபிகேட் எனக்கு வாங்கி கொடுத்தது நீங்க தானமா? அது நான் எவ்வளவு ஆசையா வாங்கினேன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எப்படி நீங்க கிழிப்பீங்க? அம்மாலாம் அப்படி கிழிச்சிருக்க மாட்டாங்கன்னு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரிடா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, பிராங்க் தானே, பரவாயில்ல. அம்மா ப்ளீஸ்மா, இனிமே இந்த மாதிரி பிராங்க் பண்ணாதீங்கம்மா. ப்ராமிஸ் வெண்பா, இனிமே அம்மா இப்படி செய்யவே மாட்டேன். செல்லக்குட்டிக்கு ஃபீவர் வேற இருந்துச்சா, அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நல்ல வேளை ஃபீவர் இல்ல. அம்மா பசிக்குதுமா. ஐயோ சாரி. இரு வெண்பா. வெரி குட். வெண்பா குட்டி, அம்மா ஒன்னு சொன்ன கேப்பியா? சொல்லுங்கம்மா. இனி யார்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் கதவை இப்படி தனியா லாக் பண்ணிட்டு உள்ள இருக்க கூடாது. ஏமா? இருக்க கூடாதுமா, அது நல்லது இல்லல்ல. ஓகேமா, இனிமே இப்படி செய்ய மாட்டோமா. முன்னாடி ஒரு தடவை அவசரப்பட்டு உங்களை வேணான்னு டாடா கிட்ட சொல்லிட்டேல, இந்த தடவை அப்படி சொல்லிடவே கூடாதுன்னு காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு படுத்து இருந்தனா அப்படியே தூங்கிட்டேன். இந்த அம்மா ஒரு ஹக்மா. வா. வெண்பா, டாடாக்கு. டாடா வாங்க டாடா, 3 பேரும் இப்படி கட்டி பிடிச்சுக்கலாம். வாங்க டாடா. அட வாங்க டாடா. வெண்பா, வாங்கன்னு சொல்றேன்ல. வெண்பா இருமா. உட்காருங்க. அம்மா என்ன கட்டி பிடிங்கம்மா. டாடா அடுத்தது நீங்க தான் கைய வைங்க. நீங்க கொடுங்க, கைய கொடுங்க. டாடா கட்டி பிடிங்க. டாடா கைய கொடுங்க. கட்டி பிடிங்க டாடா. அவ சின்ன பொண்ணு, அவ சொன்னானா நீங்க உடனே கட்டி பிடிச்சிடுவீங்களா? பிடிப்பீங்களாங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெண்பாக்காக கட்டி பிடிச்சேன், பிடிக்கலன்னா அவ நம்மள பார்த்து சந்தேகப்படுவான்னு சொல்ல போறீங்களா? அவ்வளவுதான். பஞ்சு வச்சேன்னு வைங்க, பெருங்குடலும் சிறுகுடலும் தெரிச்சிடும். ஐயோ வேண்டாம், வேண்டவே வேண்டாம்.
எதுக்கு தேவையில்லாத வம்பு? நான் கிளம்புறேன். ஐயோ என்னவா ஹக் பண்ணலான்னு சொன்னாரு, ஏமா ஓடுறாரு? ஐயோ சித்தி, ஐயோ என்ன சித்தி, வாங்க வந்து முதல்ல உட்காருங்க வாங்க. ஷோ தள்ளுங்க சித்தி. பார்த்து வரக்கூடாதா சித்தி? எப்ப பார்த்தாலும் இந்த பேலே டான்சர் மாதிரி சறுக்கிட்டே போறீங்க. எனக்கு ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல, நான் ஸ்டடியா தான் இருக்கேன். ஸ்டடியாவா? அதான் பார்த்தோமே, எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டு சும்மா உருட்டிட்டு இருக்காத பாட்டி. ஏய் ஹலோ, மரியாதைடி மரியாதை. இந்த பிளான் தான் ஏதோ லைட்டா சொதப்பிடுச்சு, என்னன்னு தான் தெரியல. அது வந்து ஸ்டார்டிங்ல நல்லதா இருந்துச்சு, ஆனா கடைசியில தான் கொஞ்சோண்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆமா. என்னோட அடுத்த பிளான் மட்டும் பாருங்களேன், அப்படி அடிச்சு தூள் பறத்திட மாட்டேன். போதும், ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேருமா சேர்ந்து ரஞ்சியை சமாதானப்படுத்த. சித்தி இன்னொரு பிளான் வச்சிருக்க, அத கேட்டேன்னு வையேன் அசந்து போயிடுவேன்னு ஏத்தி விடு. என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பாட்டி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஐயோ ஏய், கண்ட கடிதெல்லாம் தூக்கி எரியாதடி. படாத இடத்துல பட்டு சித்திக்கு ஏதாவது ஆயிட போகுது. சும்மாவே இவங்க வழுக்கி வழுக்கி விழுந்துட்டு இருக்காங்க, இதுல நீ வேற. வந்தவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம மேல தாண்டி பழுவிடும். இரு 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 இரு, என்னங்கடி? நம்ம பேத்தியாச்சே, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, அவளுக்கு உதவணுமேன்னு கிராமத்துல இருந்து இங்க வந்தா, ஈஸ்வரா பாத்தியா, இவங்களே என்ன அனுப்பிடுவாங்க போல இருக்கே. அது இல்ல சித்தி, பின்ன அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இப்ப எதுக்கு நீ கோவிச்சுக்கிற? எங்களுக்கு யார் இருக்கா? அட, உங்களுக்கு தான் எங்களை விட்ட யார் இருக்கா? தெரிஞ்சோ சாரி. ரஞ்சி கண்ணு, இவங்க பிளான் எப்படி சொதப்பிருச்சு பத்தியா? இப்பவும் ஒண்ணு கேட்டு போல, நீ ஒரு வார்த்தை சொல்லு, அப்ப நான் கடத்துல இறங்குறேன் பாரு. இறங்கி ஒரு பைய எடுத்துட்டு நேரா பெருமாள் புறம் போய் இறங்குறேன். மாப்பிள்ள எதுக்கும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, ஏன்னா லாரி கிரி வந்துருச்சுன்னா அப்புறம். உன் சித்திய கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், குறுக்கால பேசக்கூடாது. அப்புறம் நான் சீரிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. போயா? ஆமா ஆமா, எலி சீருதான், புலி பாக்குதான். இப்போ சிவன்புரத்துல இருந்து பொடி நடையா விருட்டு விருட்டு நடந்தா 10 நிமிஷத்துல கிருஷ்ணாபுரம் வந்துரும். வராதே, கிருஷ்ணாபுரம் வராதே, கிருஷ்ணாபுரம் வராதே, நீ தான் அங்க போகணும். அத்த, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நீங்க இதுல விளையாடாதீங்க. நான் சீரியஸா இருக்கேன். நான் ஏன் சீரியஸா இருக்கேன்? நான் நல்லா தானே இருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, கீழே வழுக்கி விழுந்து எலும்பு உடைஞ்சு சீரியஸா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடும். அட பாவி, சாபமா விட்டு வாயில தீய வைக்க நீ இருக்கியே உன்ன. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? ஆளாளுக்கு பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஐயோ ரஞ்சிமா, நீயும் மாமா அப்பாவை நம்பல. இங்க பாருமா, என் அத்தையும் அம்மாவும் என்னோட இமேஜ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நான்லாம் ஒரு தடவை மேப்பை பார்த்தேன்னு வச்சுக்கேன், கன் மாதிரி அப்படியே போய் நிப்பாங்க. இருங்க, நான் மேப்ல டீடைல்ஸ் பார்த்துட்டு அப்புறமா பிளான சொல்றேன். மேப்பே தேடிட்டு இருக்கான் பார். கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? 67 பெருமாள்புரம் காட்டுது. 5-6 கூட எப்படியாவது விசாரிச்சுட்டு போயிடலாம். இப்ப என்ன பண்றது? ஏன் சித்தோ, இது பி பெருமாள்புரமா ஏ யோ, அசிங்கமா ஏதாவது சொல்லிருவேன். பொண்ணு இருக்கான்னு நான் சும்மா இருக்கேன். சரி சரி சரி, ஃப்ரீ விடு. மேப் ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் வேற லெவல்ல என் மூளையை கசக்கிட்டு நான் யோசனை பண்ணிட்டு வரேன். இத வந்துறேன். சரி சரி. ஏ பெருமாள்புரமா பி பெருமாள்புரமா? சித்தி மூளைய கசக்க போயிருக்காரு, இருந்தா தானே கசக்கிறது.